அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் கவன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நிறைய வருஷம் ஆயிடுச்சு நான் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணி. பிகாஸ் yeah, it's been a while I think since I've had a big screen release in Tamil. So in the படத்தோட கதை மாதிரி the stakes are high. I think for all of us it's an important film for Kavin in his career. Ruhaniyoda first Tamil padam, Vikarnan first padam, and Chokku sir vanakkam. Chokku sir oda mudal padam as a producer, and so with all your blessings, hopefully it will be a grand success. None of this would have been possible without the mentorship of our dear sir Mr. Vetrimaran. அவர்தான் வந்து கிராண்ட் பப்பட் மாஸ்டர் மாதிரி. நாங்கள்லாம் like his little puppets. But thank you for everything. GV சொன்ன மாதிரி we actually go long way back, and in the album our பயங்கரமா just he's hit it out of the park. Really, I think it's நீங்கள் ரீசெண்டாக பண்ண ஆல்பமில் அஃப்கோர்ஸ் அமரன் இஸ் வெரி பியூட்டிஃபுல், பட் this is a fun album. நீங்கள் இட்ஸ் ஒன் ஆஃப் யுவர் மோஸ்ட் ஃபன் ஆல்பம்ஸ், அண்ட் ஐ ரியலி திங்க் யூத்தோட பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஆர்டி சாரோட படம் ஷூட் பண்ணால் அந்த படத்தில் எல்லாரும் அழகாக இருப்பாங்க. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ தேங்க்யூ சார், அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்யூ டு ஆல் மை co-actors and Pavan. I guess I prefer to keep my speeches short and sweet. So please wish us all the very best for November 21st. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி தெரியல, அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், கவலைப்படாத. முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்கர்ணன், சொக்கண்ணன், ஓனரம்மா ஆண்ட்ரியா மேடம், வெற்றிமாறன் சார், கவின், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்க்குறதுலாம் பெரிய பெரிய தலையாகுது, என்ன பேசுறதுன்னு தெரில. முதல்ல விக்கர்ணன் கிட்டேருந்து போயிடலாம். இந்த படத்தில் ஆமாண்ணே, இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் வந்து என் சீனை ருசித்து உள்ளே டீப்பாக போய் ஷூட் பண்ணாமல. நானும் அப்பப்போ சொன்னேன், இவனே இது வெற்றிமாறன் சார் படம்டா, நீ இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆமாம் இல்லை, அப்போ இன்னொரு 4 டேக்கு போகலான்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தா போல. அது படம் பார்த்தா தான் தெரியும். விக்கர்ணன், உனக்கு ரொம்ப நன்றி இதை வாய்ப்பு கொடுத்ததுக்காக. இந்த படம் உனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆர்டி ராஜசேகர் சார் பற்றி சொல்ல வேணாம். நான் ஒரு படம் 3வது படம் பண்ணுறேன், நெட்ரிக்கன் ருத்ரன், இது 3வது படம் சார். அவரை பற்றி நம்ம எதுவுமே சொல்லவோன்னா இயக்குனர் சங்கர் மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் கேமராவில். சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. பவன் வந்து எனக்கு 20 வருஷமாக தெரியும் தலை. நானும் அவர் டான்ஸர் தலை, பெரிய டான்ஸரு. உண்மையாக அவர்கிட்ட கத்திய கடப்பாரியை குத்து சார் வில்லனாவே காமிச்சிருக்கிறீங்களே சார், பெரிய டான்ஸர் சார் அவர். ஆனால் கத்தியெலாம் வச்சுட்டு கத்தாமல் ஒரு வில்லத்தனம் பண்ண பார்த்தியா நீ, என்ன சூப்பர் வின, ரொம்ப சந்தோஷம். தானு சார் இருக்கார், ப்ரொடியூசருக்கெல்லாம் ப்ரொடியூசர் அவர், ப்ரொடியூசருடைய சூப்பர் ஸ்டார் சொல்வேன் சார். நானும் மீரல் சப்ஸ்டியூட்டில் தான் வந்துக்கிறாங்க. ஆமாம், அதே 5ஆம் நம்பர் தெரு தான். ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து 4 ஷீட்டு 6 ஷீட்லாம் முன்னாடி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் 24 ஷீட் அடிக்கிற 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீம். அப்போது நான் மீரல் சப்ஸ்டியூட் தானு சார் மாரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் அவர் தான் ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லுவேன் நான். கதிரேசன் சார் வணக்கம் சார். வேறு யாரை பற்றி பேசுறது? ஜிவி தமிழ் சினிமாவின் வைரம் மாதிரி நீங்கள். என்ன ஏற்கனவே 2 நேஷ்னல் அவார்டு இல்லை? ஆமாம், இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன தேங்க்யூ. சேதுண்ணே, ஆமாம் தெரியுமா? சரி, சேது மாமா கூட சொல்லிக்கலாம். என்ன சேது மாமா வந்து அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு நம்ம நடிக்கிறதுல அவர் பாராட்டுறதுக்குன்னா அது சேது மாமாவை தான்
நம்ம நடித்து ஒரு ஃபோன் பண்ணாலும் அது அவர்கிட்ட தான் வரும். ரொம்ப நன்றி. அவ்வளோ ஒரு படம் பண்ணேன். வாழ்க்கையிலையும் யதார்த்தமாக இருப்பாப்பல, நடிப்புலையும் யதார்த்தமாக இருப்பாப்பல. நான் எப்படியாவது எங்கள் டேரக்டர்கிட்ட கோத்துணுன்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த நீயா நானா கோபி கிட்ட. பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டால் எப்படி காலில் உயர்துன்ட்டு அழகாக சொன்னீங்க. நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ காமிச்சேன். சிவதண்ணன் பாரு இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு, எப்படி காலில் உயர்த்துன்ட்டு. தயவு செஞ்சு காலில் விட, நீ ஃபஸ்ட்டு காலில் விடான்னு சொன்னால் என்ன. அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பாதி பேர் டைவர்ஸே வாங்க மாட்டான் போல இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது மாமா, சூப்பராக இருந்தது. அது ஆண்ட்ரியா மேடம் சொல்லணும். அவங்கள பற்றி சொன்னால் வடச்சென்னை மொத்தமே ஒரே டைலாகில் முடிச்சிருப்பாங்க. நான் ராஜம் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு ஒரே டைலாகில் அந்த பட கதையே இருக்கும். மேடம், இந்த படம் அவர் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பணம் கொட்டும். டோன்ட் வரி. வெற்றிமாறன் சார் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ஒரு காலர் தூக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே எங்கள் ஏரியாவில் ஒரு வெற்றிமாறன் ஒருத்தர் இருக்காரா, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம். சார், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். அதுவும் நான் வந்து உங்கள் படத்தில் நடிக்க முடியலனாலும் உங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்து ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்கல்ல, அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறம் எங்கள் டைரக்டரு வேற என்ன, நம்ம வாழ்க்கை, நம்ம இன்றைக்கி நிற்கிற இடம் எல்லாமே அவர் கொடுத்தது தான். சாருக்கு ரொம்ப நன்றி. கவின் வந்து அதை வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி நான் பாராட்டாமல் யார் பாராட்ட முடியும், அந்த மாதிரி நம்ம உரிமை எடுத்துக்கலாம். கவின், இந்த படமும் உனக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது. கூட நடிக்கிறவன் நாசமாக போக விட்டுறாம என்னையே கையை பிடிச்சி ஐயோ அப்புறம் இந்த மாதிரிலாம் டைலாக் பேச விடாமல் என்னை வந்து ஒரு சட்டிலாக நடிக்க வச்சேன். இதே மாதிரி தான் சேர்த்து என்னோட பண்ணுவாப்பல. கூட நடிக்கும்போது நம்ம அவர் கையோடு சேர்த்து அணைச்சிக்குவாப்பல. அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய படமாக அமையும். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணிக்கிற எல்லா படமும் ரொம்ப நல்ல படமாக அமையும். நன்றி, வணக்கம். நெடின், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தான் நெடின். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு மாஸ்க் உங்கள் கையில் கொடுக்க போகிறோம். இந்த மாஸ்க் கொடுத்தோடனே நீங்கள் அந்த நபராகவே மாறிட போகிறீங்க. இதுதான் கஷ்டம். அந்த நபரை மாறின உடனே முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, முதல்ல நீங்கள் மாறக்கூடிய நபர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். அவருடைய மாஸ்கை போடுறீங்க, உடனே ஜிவி பிரகாஷாக மாறிடுறீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? சிக்கு புக்கு ரயிலு. சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து ருஹானி சர்மாவுடைய மாஸ்க் போட்டுக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியல எனக்கு, அவங்க ஹீரோயின் அந்த படத்தில். ஆமாம், என்ன பண்ணுவீங்க? ருஹானி சர்மா மாறிடுறீங்க. அதான் இப்போ ஆடினாங்களே டான்ஸு, அப்படி அவ்வளோதான் பண்ணோம், வேற என்ன பண்ணோம். ஓகே, அடுத்தது ஆண்ட்ரியா மேடமா மாறுறீங்க. அதான் சொல்லிட்டேனே. ஏமா இப்போ மாஸ்க்கை போட்டு தான் பேசினேன், நீ நம்ம புதுசாக ஒரு மாஸ்க்கை போட்டு சொல்கிறேன். இது புதுசு, வேற மாதிரி. ஓகே, கவின் சார் மாறுறீங்க. அதுதான் இப்போ பண்ணிட்டு இருந்தேன். நீங்க அதை பண்ணல, வேற மாதிரி. வேற என்ன பண்ணோம்? இப்போ கவின் சார் மாறிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? காலையில இருந்து உடனே காலையில எழுந்திரிச்சு என்னடா பண்ணுவேன்? அதான் தெரியும், காலையில் எழுந்திரிச்சா தானே மத்தியானத்துல எழுந்திரிப்போம். ஓகே, விஜய் சேதுபதி சாரா மாறிடுறீங்க. வேணாம், என் தலைவன் நான் டேமேஜே பண்ண மாட்டேன். சரி, வெற்றிமாறன் சார். ஐயோ, கரண்ட்டில் கை விடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அங்கெல்லாம் போவாதீங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நெல்சன் சாரா மாறிடுறீங்க. ஐயோ, நான் வீட்டுக்கு போனோம், இன்னும் நிறைய படம் பண்ணோம், நிறைய சாப்பாடு சாப்பிட்ணும். நம்ம பிளேட்டில் சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா தலை ஒரு ரூபாய் பிச்சை போடு, ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவேன். அதுக்கு எடுத்துடாதம்மா. சரி, நல்லா இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்க, இப்படியே நீங்க இருக்கணும். வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப பிளைண்டாக இந்த நார்மலாக நான் ரொம்ப ஆடியோ லான்ச் எதுவும் போனதில்லை. என்ன பேசுகிறதே ஐடியா இல்லை, அப்படியே ரேண்டமாக பேசுகிறதா தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம் என்னன்னா, சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து என் சம்மந்தமாக எதுவும் வர வேண்டாம், பட் ஒரே ஒரு படம் இருக்குது, அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி. மாஸ்க்கு எதுக்குன்னா, அந்த மாஸ்கோட ஐடியா இப்போ பேசும்போது சொன்னார், இந்த படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்காங்க. அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்குது. இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல. சார், நீங்கள் எப்படி இந்த படம், அதனால தான் உங்களை கூப்பிட்டு ஆடியோ லான்ச்சு அப்போ தான் சொன்னார்.
அதோட இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசிச்சது யார் அப்படின்னா விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அப்போ தான் சொன்னான், கவின் தான் சொன்னான், ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காம அப்படின்னு சொல்லி. இல்லை இதை யோசிச்சதோட மூஞ்ச பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன். இவன் வந்தால் பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது, எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்னேன், இதை அப்படியே எடுக்க முடியாது சார். எப்படி சார்னா, இல்லை சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும். இவன் சொல்கிறதே இவ்வளோ இருக்கு, இவன் நிறைய சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா விக்ரன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லி இவ்வளோ பெரிய டைரக்டரை ஏமாத்துறது அதோட பெரிய விஷயம். அதுதான் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் அது அப்படி இப்படி இப்போது கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமான படமாக மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உனக்கு அதில் ஒரு கஷ்டம் இருக்குல்ல. ஓகே. அப்புறம் நிறைய இந்த படத்தை பற்றி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவான். அப்பப்போ சொல்லுவான் படத்தை பற்றி. சொல்லும் போதெல்லாமே நான் அவங்ககிட்ட சொன்னது ஒன்று தான், எனக்கு இந்த படத்தை சம்மந்தமாக நான் கேட்டது பார்த்தது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது. எதுவுமே ரெகுலராக இந்த ஃபார்மேட்டு அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபிலிமு. பட் அந்த படத்தில் ஒரு நிறைய அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது, எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு தோணலை அப்படின்னு. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாமல் இருக்கிறதும் சம்டைம்ஸ் நல்லதுதான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப வைல்டாக யோசிச்சிருக்கான். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதனால் இது எப்படி எனக்கு நான் அங்கங்கே கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில சார். ஏன்னா ஏதாவது சொல்லி அது வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் இப்போது ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் நார்மலாக ஒரு ப்ரொடியூஸ் பண்ணார்னா அதுக்குள்ளே சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறையா இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலேயும் அது எட்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம். ஒருவேளை அதை கூப்பிட்டுட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பாரு. எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கிரேலாம் ஆக்சுவலாக அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாகவே விக்ரன் கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டராக இருந்து படம் ஒரு கதை படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது. இது டேய் இவன் யாருன்னு நல்லா விசாரிச்சுக்கோ, உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும்போது சார் அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தாரு. ஸோ என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும், எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னதாக சொன்னாங்க. அவன் எல்லாமே டெய்லி ஏஞ்சி கண்ணாடி நிறையா பார்ப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் அப்படி. பட் என்னன்னா அதோட அந்த படத்தில் இருக்க புதுசும் அதுதான் அதில் எனக்கு பிடிச்சதும் அதான். ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாமல் அவன் எல்லாருமே ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே அடிச்சிருக்கான் அந்த மாதிரி. ஸோ இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம். ஸோ அஃப்கோர்ஸ் ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக்கு ப்ளஸ் ஆர்டி சார் இருக்கார். இவங்க இப்போ இந்த படத்தோட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கவின் நடித்து வந்த படங்களில் இப்போ ரீசெண்டாக டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கிற ஃபிலிம் இந்த படம் தான் என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரிதிங்கும் ரொம்ப சாலிடாக இருக்குது. இன்னொரு விஷயம் கவின் பற்றி சொல்லணுன்னா, ஒரு படம் ரொம்ப கமர்ஷியலாக இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதில் புதுசாக என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தாலுமே அதை தைரியமாக நம்பி உள்ளே போகிறது, அடி வாங்கினாலும் வாங்கிறது, சட்டை முதுகில் எனக்கு இப்போ அவுத்து பார்த்தா நிறைய காயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வலிக்கு மருந்து போட்டு நமக்கும் அப்படியே கை ஆறிடும் அந்த மாதிரி. பட் ஆனால் என்னென்னா இது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மேலே கீழே போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போக மேபி ஆஃப்டர் ஒரு 5-10 இயர்ஸ் ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் சினிமாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் அவனோட ஆக்டிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த ஒரு கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. மேபி இன்னைக்கு எப்படி வேணால் டெசிஷன்ஸ் போன படங்களுக்கு முன்னாடிலாம் மாறலாம். பட் ஆன் லாங் ரன் ரொம்ப லாங் வே டு கோ கவின். ஆல் த பெஸ்ட். அண்ட் ஆண்ட்ரியா மேம் அஃப்கோர்ஸ் ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து பண்ணுறீங்க. இதுலேயும் பயங்கரமான சேலஞ்ச் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் டு யூ. அண்ட் சார் தானு சார், கதிரேசன் சார், எல்லாருக்கும் நன்றி. ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு 2-3 சீன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரெட்டின் ஆக்சுவலாக நீங்கள் நடிக்கும்போது சில படத்தில் கொஞ்சம் நீங்களாகவே எதாவது பண்ணுவீங்கல்ல க்ரியேட்டிவாக,
அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்போம், யோ ஏன் இப்படி பண்ணுற நீ ஒன்று இல்லை எனக்கு அந்த டைமில் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல்டாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருந்தாங்க. அந்த சீனை வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துட்டே இருக்கு. அதனால் இதுக்கு அவள் இந்த படம் வச்சு இன்னும் ஒரு 3-4 படம் வந்துடும். அதோட அந்த 2-3 பேர் போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு படம் அப்படியே போயிட்டுருக்கு. எனிவே ஆல் த பெஸ்ட். ஒரு டீமாக வந்து இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். விஜய் சேதுபதி சார் வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெல்சன் சார் ஒரு ஃபியூ क्वेश्चंस உங்களையும். அர்ச்சனா நல்லா இருக்கீங்களா? நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். நீங்கள் வழக்கம் போல் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. நான் கவின் கிட்ட கேட்டேன், ஏன்னா நான் டாக்டரில் இவங்களோட ஒர்க் பண்ணும்போது நான் எதுவுமே சொல்லாமல் சீன் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து சைலண்டாக இருந்தது. இவங்க கிட்ட மட்டும் மீது எல்லாருக்கிட்டையும் போய் இப்படி பண்ணுங்க ஏதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். இவங்களுக்கு தான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோ சீசனாக நடிக்கிறாங்க. எனக்கு நான் தான் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும், நல்லா உங்களை சினிமாவில் நிறைய யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பட் அதனால கம்மியாக தானே கேட்பீங்க? இல்லை சார், இப்போ கொஞ்சம் அதிகமாகவே கேட்பேன். ஹாப்பி ஆயிட்டேன் அந்த வகையில் சார். மாஸ்க் படத்தோட பேர். இப்போ உங்கள் கையில் ஒரு மாஸ்க் இருக்குது சார். இந்த மாஸ்க் போட்டோன்னே இந்த நபராக இருக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஒன்று சொல்ல போறீங்க சார். முதல்ல ஜிவி சார் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் சார். என்ன சார் ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே சார்? ரெண்டுலாம் நீங்கள் ஒன்று கேட்டால் அவர் ஒன்று பேசிட்டு போயிடுவார். அது ஏன்னா அது செட் ஆயிடுச்சு. ஜிவி சாரோட மாஸ்க் போட்டுட்டீங்க சார். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்? ஜிவி சாரோட அட்வான்டேஜ் என்னன்னா வேலை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா எல்லாத்துக்கும் அதை டெலிவர் பண்ணிட்டு அஸ் எ ஹீரோவாகவும் சரி மியூசிக்காகவும் சரி. இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிக்கிறோம், 2 படம் மியூசிக் போடுறோன்னா பண்ணலாம். அவர் பண்ணுற நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல. ஆனால் ஆக்டராகவும் சரி மியூசிக் டைரக்டராகவும் சரி அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக டெலிவர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாமல் அந்த இடம் அது பண்ணவே முடியாது. நான் கூட நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது கேட்டிருக்கேன், அவர் எப்படி இவ்வளோ படம் நடிக்கிறாரு, இவ்வளோ படம் மியூசிக் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் இப்போ நான் ரீசெண்டாக அமரன்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஸோ அப்போ ராஜ்குமார்கிட்டையும் கேட்டேன், எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த டெலிவரி கொடுக்கறதோட எஃபர்ட் இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வேலை பார்க்குறது தான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். சூப்பர் சார். ஓகே சார், இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன்ல சொல்றீங்க, நீங்க மாறிட்டீங்க ஜிவி சாரா அந்த மாதிரி கேக்குறேன் நானு. அடுத்து வெற்றிமாறன் சார். அவர் இருக்கிற பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி. சரி சார், அப்ப இப்படி போயிடலாம் சார். இல்ல வெற்றிமாறன் சாரா நீங்க மாறிடுறீங்க. அட்வான்டேஜ் சரி சார். வெற்றிமாறன் சாரா இருக்கிறதுல அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? வெற்றிமாறன் சாரா இருக்கிறது ஒண்ணு நான் பார்த்திருக்கேன். அவர்கிட்ட அவர் பேசுற கண்டென்ட்டை பார்த்து 2 பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு. என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்லை. அவர் வந்து சந்தோஷமாகவே பேசுற 2 பேருக்கு நேற்று கூட அப்படியே ஜாலி சார் இப்போ நீங்கள் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுதே சார் அப்படி. ஆமாம் நெல் சார் அப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம லைஃப். அடப்பாவி இதுக்கே இப்படி இருக்கா அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பார்க்கும்போதே வெளியில் பார்க்குறது தான் சீரியஸாக இருக்க மாதிரி தெரியுது. நானும் அப்படி தான் நினச்சேன். உள்ளே போனால் அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையவே ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பார். எப்போவுமே சீரியஸாக ஃபேஸ் வச்சு ரொம்ப பேசுகிறதே கம்மி தான். அவர் படம் தான் ரொம்ப டெட்லியாக இருக்கும். அதை பார்த்து டிசைட் பண்ணுறோம். பட் ஆளாக அவர் அப்படியே டோட்டலாக வேறு. And the disadvantage of being வெற்றி சார்? டிஸ்அட்வான்டேஜா அவர் மாதிரி யாருன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு தெரியலையே. இது பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் கரெக்ட். ஓகே சார். விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப அவருக்கு அது சார் வந்து நான் பார்க்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட். இப்போ நான் நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும் நான் ரொம்ப வேற ஆங்கிள் தப்பாக பேசிட்டு இருக்கணும். இல்லை பரவாயில்ல சார். ஏதோ ஒன்று சார் நீங்கள் இயக்குனர் சார், நீங்கள் எப்படி பேசினாலும் ஓகே தான். இல்லை சார் அவர் அதுதான் டிமாண்ட் ரொம்ப அவருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னா ஆக்டராக இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் வருது. அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வர மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு ஆக்டர் இப்போது சொல்கிறேன், இப்போ கவின் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும்ல. ஹோம்ஒர்க் இருக்குது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்றைக்குமே அப்படி தோணுனதில்லை. அவர் வந்து சார் இப்படி திருப்பினா இப்படி நடிப்பார், அப்படி திருப்பினா நார்மலாக இருப்பாருன்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் அவர் கிராஃப்ட் மேலே இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் அவருக்கு பார்க்குறேன். நான் மாறுறதை பற்றி நான் யோசிச்சது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல. இப்போ நீங்கள் கவினா மாறிடுறீங்க சார், என்ன சார் அட்வான்டேஜ்? கவினா மாறினா ஜாலி, நிறைய அட்வான்டேஜ். சரி சார், 2 சொல்லுங்க அப்போ. இல்லை ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன். அதுக்கு மேலே சொன்னால் அவனும் மாட்டிப்பான் நானும் மாட்டிப்பேன். ஓகே சார், அது அட்வான்டேஜ். ஆண்ட்ரியா மேம் மாறினா? ஆண்ட்ரியா மேம் இருந்தால் வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்க பாட்டு, எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்ன ஏதாவது எங்கேயாவது ஒரு சண்டை வர மாதிரி இருந்தால் கூட பாடினா கூட ஒரு நார்மலாகிடும்.
அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சார்? டிஸ்அட்வான்டேஜ் எது இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லை, ஜென்யூனாகவே தெரியல. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சார். விக்ரன்னா? ஆமாம் சார். மேடம், ஃபுல்லாகவே டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் விக்ரன்னு சொல்லி உள்ளே போனால டேய் காலை பின்னாடி விடாங்க. ஏன்னா அவன் இந்த ஆக்சுவல் ஒரிஜினல் கதையில் அவன் யோசிச்சிருந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்டேன். இதை கேட்டு தர்மடி வாங்க போகிறது கவினா, வெற்றி சாரா, இல்லை இவனா? கன்ஃபார்மாக அவன் ஓட்டிடுவான் ஃபர்ஸ்ட்டு. அவன் அந்த அடிக்க வரும்போதே க்ரௌடோட மெர்ஜ் ஆகிடுவான். அதுக்கான எல்லா பாடி லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை யோசிச்சிடும். அதை உஷாராக இவர் வெற்றி சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாரு. தம்பி இதெல்லாம் எடுத்தா யாருமே இருக்க முடியாது சொல்லி சிலது கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. சூப்பர் சார். Thank you so much Nelson sir for being with us and absolute honor to have you with us. Thank you sir. எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நான் பேச என்ன கேட்குது அது மனசாட்சி சார். மேம் உங்களை தான் ஃபர்ஸ்ட் நான் பேசணும். ஐயோ நல்லா கலக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் கட் பண்ணி தூக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களை நான் தனியாக வெளியே மீட் பண்ணுறேன் சார். அப்படியா மேம்? தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பிங்க. பர்சனலாக சொல்லப்போனால் வந்து கொஞ்சம் மனசில் கூட லேசாக பேசிக்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு, அதாவது வெற்றி சார் வந்து நிறைய டைம் ஏமாற்றிட்டார் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் ட்ரையாக பண்ணி ஒரு மாதிரி போர் அடிச்சு எப்போ ஏதாவது நல்ல மாதிரி என்கேஜாக கொடுப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன் மனசில். அது வந்து ஒரு ப்ரொடியூசர் பக்கத்தில் நின்று டக்குன்னு ஒரு படத்தை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு சார். நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய நன்றி. இல்லை உண்மையிலே இருக்குது. இந்த என்கேஜை பார்க்கும்போது தெரியுது சார், மாஸ்க் வந்து மாசாக வந்திருக்கு. சரிங்களா? அதான் உண்மை. ஏன்னா எனக்கு தெரியும். எனக்கு அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னா கிட்டத்தட்ட ட்ரெய்லரில் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் இல்லை, இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கியமான ஜானர் ஒன்று நடந்திருக்கு. ஜிவி சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ஆரம்பிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட அசுரன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த 2வது படம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பி சார். கிட்டத்தட்ட அசுரனில் வந்து நான் ரொம்ப மெல்ட் ஆகி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். அந்த தனுஷ் சார் வந்து காலில் விழுற சீக்வன்ஸு இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபேவர். திட்டத்தட்ட வந்து அந்த பீஜத்துக்கு ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, சார் ஒரு ரிசம்பிள் சொன்னார், ஞாபகம் இருக்கு எனக்கு, அதை நான் சொல்ல வரல. ஆனால் அது வேற ஒரு டியூனில் மாற்றி ஒரு விஷயம் பண்ணீங்க. இன்னை வரைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்போ போனாலும் ஹார்ட் மெல்ட் ஆகும் சார். அந்த பிஜிஎம் பார்க்கும்போது வந்து நீங்கள் ஒரு பக்கம் தூக்குனது, இந்த டைம் வந்து மாஸ்கையும் சேர்த்து தூக்கியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஜிவி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பலம். அது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லலான்னா, ஒரு எனர்ஜிங்க. பாட்டு பார்க்கும்போது தெரியுது நமக்கு. நானும் ஏன் ஆடலாம் தான் இருக்கிறேன் பாஸ். ஆனால் இது ஆடுனா தப்பாக சொல்லணும்னு ஒரு பயம் இருக்குது. சரிங்களா? இல்லை உண்மையில எனர்ஜி என்ன அது என்னன்னா, ஐயா தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அது எந்த இடத்துல எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியும். இல்லை சார் சாரி. ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசாட்சி ஒன்று இருக்கு இல்லையா? சரி, இருந்தாலும் அது ஓகே சூப்பர் சார். ஓகே இல்லை சார், மனசில் வந்து டக்குன்னு வெளியே வந்துடும் சார். அது பயமாயிடும். சரிங்களா? அது சில நேரம் பாதிப்போட வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. சரி, எனக்கோ பார்த்துக்கலாம் விடுங்க. ஐயா அண்ணா நீங்களா சேதுண்ணா? அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? சூப்பர்ண்ணா. ரொம்ப ஹாப்பிண்ணா நீங்கள் வந்தது. இல்லைண்ணா, நான் ஏதோ பார்த்துட்டு அந்த சாங் ஆடுறத மைண்ட் என்கேஜாக மாறிடுச்சுண்ணா. இல்லை விடுதலை வெரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை விடுதலை வந்து எனக்கு இந்த படம் விடுதலை ஆன மாதிரி தெரியல தலைவா. இன்னும் அந்த ஹேங்கில் இருக்குது எனக்கு மைண்டு. எனக்கு மட்டும் தான் தெரியும் பர்சனலாக. ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா எடிட்டர் எவ்வளோ பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? நமக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான் தலைவா, அதனால பேச வச்சுட்டு இருக்கான். இறைவன் தென்னாடுடைய சிவன் சொக்கலிங்கம் ஐயா, உங்கள் வாய்ப்பு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்ததில் பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் எனக்கான ஸ்டேஜை கொஞ்சம் மாற்றிக்கிறேன் ப்ளீஸ், தவறாக எடுத்துக்கணும். கவின் சார் உங்களை ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒன்று சொன்னீங்க ஞாபகம் இருக்குது எனக்கு. நிறையா பேசணுங்க, நீங்கள் எனக்காக பேசணுன்னீங்க சார். இந்த படம் பேசும் சார் உங்களுக்காக, கண்டிப்பாக பேசும், 100% பேசும். கிட்டத்தட்ட வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் கிட்டத்தட்ட வந்து சினிமாவில் நிறைய பேருக்கு கதை கேட்டேன்னா எங்கேயோ ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு இடத்துல ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இனிமேல் உங்களுக்கு வேற ஒரு லெவலில் ஒன்று போவோம். நானும் இதாக அப்போ சொல்லும்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க எனக்காக, வேறது இல்லை, அவ்வளோதான் விஷயம். ஆனால் விஷயம் சொல்ல முடியாது சார். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹீரோ வந்து நம்ம ஃப்ரேமில் பார்க்கும்போது யாராவது ஒரு ஹீரோ ரிசம்பிள் எடுத்து தான் பண்ணுவாங்க. தலைவன் இது ஒரு ரிசம்பிள் வச்சிருக்காரு உள்ளுக்குள்ள, எனக்கு தெரியும் எனக்கு. ஆனால் இந்த ரிசம்பிள் எப்படி வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட படம் பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி மாஸ் ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு
ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியுது எனக்கு. அதை 100% ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியலாக பெருசாக வருவார். எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வீண் போகாது. நன்றி நன்றி மேம். ஆண்ட்ரியா மேம், ஆண்ட்ரியா மேம், ஆண்ட்ரியா மேம் உங்களுக்கு இருக்கு. மேம் நீங்கள் ஒரு பெரிய அவதாரம் எடுத்திருக்கீங்க. திட்ட ஒரு பெரிய கேப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா திட்டத்தட்ட மனுஷன் ஒரு படம் பண்ணிடுற பெரிய கேப் ஆயிடுச்சு. அந்த கேப் எதுக்குன்னா உங்களை இந்த சேஞ்ச் பண்ணுறது தான். 100% எனக்கு தெரியுது. எனக்கு திட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லலான்னா நீலாம்பரி சின்ன ஒரு ரிசம்பிள் தான், அது அதிகம். பட் இருந்தாலும் இது ஒரு உங்களுக்கு ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களை அப்ரோச் பண்ணுற எல்லாருமே தைரியமாக அப்ரோச் பண்ணுவாங்க. நிச்சயமாக அப்ரோச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உங்கள் லுக், அந்த ப்ரெசன்ஸு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. அது நம்ம படத்தில் பார்த்துட்டோம். இந்த இது ஆடியன்ஸ்க்கு சேர்றதுக்கு நான் சொல்கிறேன். சரி, கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. இதுலேருந்து பெரிய பெரிய விஷயம் நடக்கட்டும். ப்ரொடியூசராக நீங்கள் வந்திருக்கீங்க. இதில் பாருங்கள், இந்த பணத்தை மாற்றினீங்களே தலைவா, மாற்றுங்க. அந்த பிக்சர் ஒன்று இருக்கு, பணம் பணம். தலைவா இதான், இது மாதிரி உங்களுக்கு வந்து கொட்டும். சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இல்லை மேம், கண்டிப்பாக கொட்டும், கவலைப்படாதீங்க. 21 உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக இருக்கு. ஓகே. ருகானி சர்மா மேம், வெள்ளாவி வச்சுத்தான் வெளுத்தாங்களா, அது எனக்கு ஞாபகம் வருது. ஓ, போக்கஸ் ஆகுது, மாறுதுங்களா தலைவா? அப்போ மாத்திக்க தலைவா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பேசுறேன்ல. இருங்க. இல்லை மேம், இது என்னன்னா ஒரு விஷயம் இருக்கு, அதனால தான் பேசுறேன். நீங்க பார்க்கும்போது போனபோது அந்த பாட்டு ஆடும்போது எனக்கு ஒரு சின்ன ஃபீல் ஆச்சு. எனக்கு டக்குன்னு டாக்ஸி ஞாபகம் வந்துச்சு போச்சு. எனக்கு இது வந்துச்சுன்னா பெரிய விஷயம் இல்லை மேம். எனக்கு ஒரு மாதிரி ஆடியன்ஸுக்கு வரும், கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்க தலைவா, அதிகமாக பேசணும், தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு க்ரௌட் இருக்கீங்க. அந்த ஃபீல் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சாங்லேயே ஒரு மேஜிக் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது ஃபுல்ஃபில் ஆகுது மேம். இது பெரிய ஹிட் மேம் எனக்கு தெரிஞ்சு. பட் படத்தில் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டென்ஷன்ஸுக்கு ஆடியன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லைஃப் கிடைக்கும், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம். தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு கண்டிப்பாக வரவே இருக்குது. தானே சார் ஐயா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட அடுத்த படத்தில் அரசன் ஐயாவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு சார் வரேன் சார். அவர் கடைசியாக அவர் அதுக்கு முன்னாடி கேட்டு வாங்கிட்டார், ஃபோன் வாங்கிட்டார் என்கிட்ட, ஒரு புக் பண்ணிட்டார் என்கிட்ட. அதனால அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்தது சார். பர்சனலாக எனக்கு பெரிய ஹாப்பி சார், ரொம்ப ஹாப்பி சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? பவன் சார், அவர் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க, அது படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. அதை நான் இப்போ ஓப்பன் வரும்ல. நம்ம அப்போ இப்போ கோயிலில் மீட் பண்ணிக்கிறோம் சார். இனி ரெகுலராக மீட் பண்ண முடியாது, பிஸியாக இருவீங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அது நெல்சன் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு அடிக்கடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு 2 டைம் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நேராக பார்க்குறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுதான் சார் ராமர், வேறு எதுவும் இல்லை சார். நன்றி சார், நன்றி சார். ஓகே ஓகே சார். ஐயா ரெட்டின் கிங்ஸ்லி அவர் என்னன்னா இவங்களோட சேர்ந்து ஸ்லோவாக ஒரு பேட்டர்ன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அது தலைவன் டேரக்டரில் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன மொமெண்ட்ஸ் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தை கமர்ஷியலாக எடிட்டிங்கில் மாறிடுச்சு. அது ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டில் மாறிடுச்சு. தவறாக எடுத்துக்காங்க சார். உங்கள் மீட்ரு சொல்கிறேன் சார். ரிலாக்ஸ் அப்படின்னு ஒரு மைண்ட் ஒன்று வரும் இல்லையா, நீங்கள் ஒரு பொறுமையான பண்ணுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஷார்ப்பாக மாறிடுச்சு. எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். சொக்கு சார், உங்களுக்கு தான் பேசணும், பெருசாக பேசணும். இல்லை ஏன்னா என்னுடைய குடும்ப விழா மாதிரி தலைவா, அதனால பேசிகிட்டு இருக்கேன். எது தவறாக எடுத்துக்காதீங்க இந்த சான்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும். அடுத்த ஒரு ஹிட் வெற்றி விழாவும் நடக்கும். கண்டிப்பாக அதுலேயும் நான் பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு பெரிய இப்போ சார் சொன்ன மாதிரி பெரிய என்கேஜ் மாறி இருக்குது சார். இந்த ட்ரைனிங் பெருசாக மாறி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நானே இதில் உள்ளே இருந்து ஒரு கூட சப்போர்ட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஃபீலாக இருக்குது. என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவும் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணணும் எனக்கு சார். அது கொட்டினா இங்கே தான் சார் போவோம், வேறு யாரும் சார் போகுது? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. வாழ்த்துக்கள் சார். சேத்தன் சார், வாழ்த்துக்கள் சார். வந்திருக்கீங்க ஐயா, வணக்கம். பேசலாமா? பேசுங்க சார். நீங்க என்னோட பேசலாம். இல்ல சார், விக்கரன் பத்தி இன்னும் பேசாம இருக்கீங்க. அவர் ஓட்டர் பாருங்க, இருங்க. அவருக்கு விக்கல் வந்துருச்சு ஓடிட்டாரு. இப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கு சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்ரன் சார் பற்றி நான் ஒரு 2-3 வார்த்தை மட்டும் மேலே சொல்லிக்கிறேன். அவர் லைஃப் ஈவெண்ட்ஸில் ஒரு சின்ன மேட்ரு நடந்துச்சு. அந்த கதையை தான் எடுத்துகிட்டு வந்து இதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னா, இந்த படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் அந்த ஏரியா போகும்போது அதில் வந்து ஒரு ஹீரோ சில விஷயங்கள் ரொம்ப இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும் கதைக்காக அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு
நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது ப்ரெசென்ட் பண்ணும்போது தெரியாது, அது ஆடியன்ஸ் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகும். அது வந்து ஒரு ஹீரோ இறங்கி ஒரு கதையை தூக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆல் விக்ரனுக்கு நன்றி. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஒரு பெரிய லைஃபு, உங்களுக்கு பெரிய லைஃபு. அப்புறம் விக்ரன் சார் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லனா, அந்த கதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நம்ம கதை கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸாக ஒரு ஜென்ரலாக ஃபீல் பண்ணுவோம். அது படத்தில் வரும்போது அது எடிட்டில் நிறைய விஷயங்கள் மேஜிக் நடக்கும். அப்படி நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் விடுதலை அப்படின்னு சொல்ல போனால் அது ஈக்குவலாக தாண்டி தான் இந்த எடிட்டிங் நடந்துச்சு. இல்லை அது எங்களுக்கு தெரியாது, பர்சனலாக அது ஷேரிங் தான். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பு இதில் நடந்திருக்குன்னா இந்த படம் இன்னொரு கேட்டகரி மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் தாண்டி இந்த இடத்துல ஒரு முதுகெலும்பா எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க வெற்றிமாறன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி 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 நன்றி. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து என்ன மாதிரி ஒரு கேட்டகரி, அதாவது பிடி விஜயன் சார்ட்டு இருந்து திடீர்னு ஒரு அசிஸ்டண்டாக இருந்து டக்குன்னு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து எடிட்டராக மாற்றி அடுத்த படத்தில் அசுரன்னு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அதுலேருந்து தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு எங்களுக்கு இந்த லைஃபு. அதில் வந்து நான் சும்மா சொல்லிட முடியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து இந்த பக்கம் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி என் கூடையும் திட்டம் ஊர்லேருந்து 2-3 பசங்களை கூப்பிட்டு வந்துட்டேன். அது சினிமாவுக்கு மாற்றம் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அந்த மாறுதலெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிவிட்டு எங்களுக்காக பேலன்ஸ் பண்ணிவிட்டு எனக்காக நின்றுட்டு இருக்க என்னுடைய என்ன சொல்கிறது, அவர் மென்டர்னு சொல்லிட்டாரு, திட்டத்தட்ட எனக்கு காட்ஃபாதர் மாதிரி. நன்றி சார் நன்றி சார் நன்றி சார். இந்த நேரத்தில் நான் பிடி விஜயன் சார் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு ஒரு சரௌண்டிங்குள்ளே இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் ஆகிறேன்னா என்னுடைய டீமாக ஆகுதுன்னா அவர் இல்லாமல் நான் இல்லை. ஏன்னா அன்றைக்கி அவர் கை காட்டினார், இன்றைக்கி நான் வந்து நிற்கிறேன். அதுதான் உண்மை. அது குருநாதர்னு சொல்ல போனால் அவங்களுடைய கிட்டத்தட்ட வந்து பெரிய 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 படங்கள்லாம் பண்ணவங்க. நான் ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிட முடியாது எனக்கு தெரிஞ்சு. அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஸ்கேல் கிடச்சி நம்ம ஒரு மீட்டர் பிடிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் தான். அது வந்து எந்தெந்த இடத்துல போகுதோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறோமா எங்களுக்கு தெரியல. ஃபுல்ஃபில் பண்ணாலும் தயவுசெய்து தவறாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. 21 அதாவது 21 மாஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போட்டு எந்நாட்டவருக்கு இறைவா போட்டுன்ற மாதிரி இந்த படம் நிறைய பெரிய வெற்றி அடையணும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்புறம் என் அப்பன் முருகன் சொக்கநாதர் அது சார், இதில் ஒரு சின்ன இது மட்டும் வேண்டிக்கிறேன் சார். உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி சார். வெல்கம் நெல்சன் சார். உங்க சொல்லவே இல்லை சார். என்னுடைய மென்டர் தானு சாருக்கு வந்து ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிட்டு நான் வெளியே போகிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ ஜென்டில்மேன், ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி. ஏன் நீங்கள் எடிட்டிங் வேலையை சைடில் வச்சுட்டு படம் ரிவ்யூக்கு வந்துடலாம் நம்ம. ஆமாம் சார், ஏன்னா உட்காந்து ஏரியாவே ஒருத்தருக்கு ஒரு கதை வச்சுருக்கீங்கல்ல. கைத்தட்டல் கொடுங்க சாமி, இந்த மனுஷனுக்கு கைத்தட்டல் கொடுங்க ஐயா. பின்னாடி இருக்கவங்க நோட் பண்ணுங்க, இதை வச்சு தனியாக 2-3 இன்டர்வியூ எடுக்கலாம் சார். ஐயோ திரும்பி வா, நான் வேலை இருக்கு. சரி சார். இல்லை சார், உங்களுக்கு தான் சார். இல்லை ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நான் பொல்லாதல ரொம்ப பயங்கரமான அந்த இடத்துல எடிட்டிங்கில் சேஞ்ச் ஆகி நான் வந்த இடம் அது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விடுதலை மாதிரி ஒரு படம் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்துருக்கும் சார். ஆனால் இந்த மாதிரி என்கேஜில் அவர் வந்து தன்னை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டாரு. நான் சொல்கிறது ஒரு ப்ரொடக்ஷனில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அதனால தான் உங்களை சொன்னேன், வேறு தவறாக எடுத்துக்காதீங்க. ஓகே சார், ஓகே, நன்றி சார். யாருமே தவறாக எடுத்துக்கல சார், நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப முருகனோட செல்ல பிள்ளை சார் நீங்கள். நன்றி, வணக்கம் சார். என்ன கூப்பிடுறீங்களா? இது வேற பர்ஃபார்மன்ஸா சார்? ஐயோ என்கிட்ட இது சொல்லலையே சார். கூப்பிட்டோடனே பவன் அப்படின்றாரு, என்ன நடக்க போது தெரியலையே. இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சார். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் கஷ்டப்படவே இல்லை. இந்த படத்தில் கஷ்டப்பட்டதெல்லாம் ப்ரொடியூசர், டைரக்டர் தான். ஏன்னா என்னை ஏசியிலே தான் ஒர்க் பண்ண வச்சாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு ரொம்ப ஃபன்னாக ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. இப்போ கடைசியில் ஒரு ஷூட் பண்ணோம். இந்த யூனிட்டே சிரித்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
ரெட்டினுக்கு ஒரு சீன் பார்த்தேன். ரெட்டின் உன்னோட செம்ம சீன் எனக்கு ஒன்று இருக்குது இல்லை. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கேமராமேன் சார், ஆர்டி சார் எப்படி இருந்தது? நான் கூட கேட்டேன், கண்ணு கெட்டு போச்சான்ட்டு. எப்படி சார்? அதுதான் இதோ பார்க்குறாங்க ஆண்ட்ரியா. அவங்க வந்து இந்த படத்தில் இருந்து இனிமேல் அவங்க வந்து டீசெண்டாக படித்த சொன்னாக்கா. சொன்னாக்கா தெரியாதா? கவின் படம் கொஞ்சம் நேரம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மேட்ரு இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கூட சொன்னேன் அவர்கிட்டையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. மொத்தமாகவே நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். கஷ்டப்படல இந்த படத்தில். மறுபடியும் சொல்லி கஷ்டப்பட்டதெல்லாம் ப்ரொடியூசர் அவங்க தான். அவர் கடை சாத்திரன்னு சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் நிறைய கடையை திறப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு படம் இது. அது நிறைய திறக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அது நடக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். விக்கி சொல்ல மறந்துட்டேன். விக்கி வந்து இப்போ நீங்கள் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவீங்களே, அது உண்மையிலே அது பண்றாரு. நான் டப்பிங்ல போனா கூட அண்ணே வாங்கண்ணே டைம் பாஸ் பண்ணல, யாரை பத்தியாவது குறை சொல்லி பேசினு இருக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஜாலியான படம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். நீங்கள் பயங்கரமாக எதிர்பார்த்து அதெல்லாம் வர வேண்டாம். நல்லா என்ஜாய் பண்ணீங்க. அப்படி ஒரு படம் தான். தேங்க்யூ சார். திரைப்பட ரசிகர்கள் எல்லாம் தெய்வம்னு சொல்லிட்டீங்களே. உண்மைதானே சார்? உண்மைதான். உலக சினிமாவிலே ரசிகர்கள் தெய்வம்னு சொன்ன நீங்கள் தான். அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்து வந்து இயக்குனர் வெற்றிமாறனை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு இந்த மாஸ்க் திரைப்படத்தை தம்பி விகர்ணன் இயக்கியிருக்காரு. எனக்கு விகர்ணன்னு பேர் கேட்டவுடனே முக்கியமாக என்னென்னா அந்த பேருக்கு தான் நான் வந்து தம்பியை பார்க்கணுன்னே நினச்சேன். ஏன்னா விகர்ணன் என்பவன் மகாபாரதத்தில் கௌரவருடைய சேர்ந்தவன், துரியோதனுடைய தம்பி. அவன் வந்து தர்மனை விட சிறந்தவனாக கிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பேரை, கௌரவர்கள் பேரை யாரா வச்சிருக்கிறது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அந்த பேர் பிடிச்சது. ஏன்னா வந்து கௌரவர்கள் வில்லனாகவே காட்டுற ஒரு சமூகத்தில் அவனை வந்து அந்த பேரை வச்சது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அந்த குடும்பத்துக்கே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து உலக சினிமாவிலே வந்து எம்ஆர் ராதா மாதிரி ஒரு, அதாவது மதராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன், அந்த கேரக்டரை இது வரைக்கும் யாரும் ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டரை ஒரு மாஸ்காக பயன்படுத்தினது வந்து தமிழ் சினிமாவுக்கு அவர் மிக பெருமை சேர்த்த ஒரு எம்ஆர் ராதாவை இதில் மீண்டும் கொண்டு வந்ததுக்கு வந்து அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும். அடுத்து இதில் வந்து தயாரிப்பாளராக இருக்கின்ற மேடம், ஹீரோயின் மேடம், அவங்க என்னென்னா எனக்கு சொல்கிற மாதிரி இன்னும் அவங்க ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா பானுமதி பேரை எடுத்துக்குவாங்க, நடிகை பானுமதி பேரை. ஏன்னா அவங்க வந்து பாடுறாங்க, அடுத்தது டப்பிங் பேசுகிறாங்க, அடுத்து வந்து நடிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி அடுத்தது வந்து ஒரு ஸ்டுடியோவும் கட்டிட்டாங்கன்னா அந்த பானுமதி இடத்துக்கு மேலே வந்துடுவாங்க. அடுத்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வடச்சென்னையினுடைய சந்திரானுடைய எழுச்சியாக இருந்தது. சரி, ஆமாம், சந்திராவுடைய எழுச்சி இந்த படத்துலேயே வந்துடுச்சான்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த சந்திரா கேரக்டர் பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு நடிகர்களுக்கு என்னென்னா ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் கிடைக்கணும்ல. அதில் வந்து தம்பி விகர்ணன் இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட என்னுடைய அன்பு நண்பர் சொக்கப்பன், ஆனால் நான் சொக்கப்பன் தான் சொல்லுவேன் அவரை. நீங்கள் காலையில் 4:30 மணிக்கு வடபழனி முருகன் கோயில் கேட்டில் போய் நின்னீங்கன்னா ஒருத்தர் இருப்பார் அந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டு. அவர் பேரை நீங்கள் சொக்கலிங்கன்னே கூப்பிட்டுடலாம். அவர் தான் சொக்கலிங்கம். 4:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு டெய்லி இருப்பாருங்க அங்கே. நம்ம என்னைக்கா ஒரு நாள் போனோம்னா நம்மளுக்கு முன்னாடி அவர் இருக்கார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நண்பர். அவரை பற்றி நான் சொல்லணுன்னா, நான் வந்து 2000 வந்து 99 முகவரி படத்தில் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜர், அண்ணன் ராஜேந்திர மேனேஜர், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார். என்னுடைய தம்பிக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ஏன்னா நம்ம அசிஸ்டண்ட் டைரக்டராக இருக்கிறோன்றதால என் தம்பி எங்கள் மாமா பொண்ணு இது பண்ணிட்டோம்.
அப்போ வந்து அஜித் சார்கிட்ட எனக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு கூச்சமாக இல்லை. நீ ஏன் கல்யாணம் பண்ணலன்னு அவர் கேட்டுருவார் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் சக்கரவர்த்தி சார்கிட்டையும் நான் இன்விடேஷன் கொடுக்கல. ஏன்னா அவர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அவருக்கும் நான் கொடுக்கல, தஞ்சாவூரில் வேலை இருக்குன்ட்டு. ஆனால் சொக்கலிங்கத்துக்கிட்ட மட்டும் சொன்னேன் நான், இந்த மாதிரி என் தம்பி கல்யாணம். அந்த 99 நான் தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு எனக்கு 500 ரூபா கொடுத்து அனுப்புதுன்னு சொக்கலிங்கம் இந்த ப்ரொடியூசர். அப்போ 99 500 பாருங்கள். அவர் மறந்துருக்கலாம், என்னால் மறக்க முடியாது. அந்த மாதிரி சொக்கலிங்கம் வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி. இந்த படத்தின் மூலமாக அவர் மிகப்பெரிய ப்ரொடியூசராக வரணும். அது வெற்றி மூலமாக அது நடந்திருக்குன்றது என்னுடைய மகிழ்ச்சி. அடுத்து கவின் நான் வந்து ஒரே ஒரு நாள் தான் அவருடைய காம்பினேஷனில் நடித்தேன். அவரை பார்க்கும்போது கவிதை இருக்குல்ல, அது ஆண்பாலும் கிடையாது பெண்பாலும் கிடையாதுல்ல. ஒரு கவிதைக்கு ஆண்பால் இருந்தால் என்னவோ அதுதான் கவின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் மரபு கவிதை, புது கவிதை கிடையாது. புது கவிதை ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கூடையும் அப்படி இப்படி இருக்கும். மரபு கவிதை ரொம்ப தனிமையாக இருக்கும், ரொம்ப புரியாமல் இருக்கும். அப்படி ஒருத்தவர். அதனால் அந்த கவினுக்கு எனக்கு வந்து டாடாவுக்கு பிறகு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கணும். ஸ்டார்லாம் வந்து மிகப்பெரிய பர்ஃபார்ம் பண்ணார் அவர். இந்த மாதிரியான ஒரு தனித்திறமை உள்ள நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு வரம். அப்படி ஒரு வரம் தான் கவின். அடுத்து வந்து ஜிவி பிரகாஷ், எங்களுக்கு கூட தொடர்ந்து பயணிக்கிற ஒருத்தர். ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு குழந்தை தொழிலாளியாக வந்து அரசிடம் தப்பிச்சவர். சிக்கப்புக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வயசு குழந்தை பாடுறாங்க. உண்மையாலுமே என்ன பண்ணோம், ஒரு டீ கடையில் குழந்தை தொழிலாளி வேலை செஞ்சா கவர்மெண்ட்டுக்கு வேலை என்ன? தப்பிச்சு வந்து இன்னைக்கு 2 நேஷனல் அவார்டோட இருக்கிறவர். குறிப்பாக வந்து எங்கள் அசரன் ப்ரொடியூசர் ஐயா இருக்காங்க. அதில் உள்ள ஆர்ஆர்லாம் நான் அதில் நேஷனல் அவார்டு வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆகி ஆனால் வாங்கிட்டாப்புல, 2 அவார்டு வாங்கிட்டாப்புல. அடுத்தது எங்களுடைய ஐயா தானையா. அதாவது ஷாருக்கான் ஒரு தடவை சொன்னார், நீங்கள் நிறைய உதவி செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் அது ஏன் வெளியில் காட்ட மாட்டேறீங்க, யாருக்கு உதவி செய்கிறேன்னு காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஷாருக்கான் சொன்னார், உதவி பெறுபவனுக்கும் தன்மானம் இருக்கிறதுன்னாரு. உதவி பெறுபவனுக்கு ஃபோட்டோவை காட்டிட்டா அவனுக்கு தன்மானம் போயிடுச்சுலாங்க. உதவி பெறுபவனுக்கும் தன்மானம் இருக்குன்னு மிகச்சிறந்த ஒரு வாசகத்தை ஷாருக்கான் சொன்னார். அப்படி ஒரு மிகச்சிறந்த உதவிகள்லாம் பண்ணுறவர் தான் ஐயா தானையா. உண்மையாலுமே அவர் ஒரு வாழும் வள்ளல் தான். ஒரு தடவை ஒருத்தர் உதவி கேட்க வந்தார், எங்களெல்லாம் வெளில போக சொல்லிட்டார். அவர் உதவின்னு கேட்கல, ஒருத்தர் வரார், நாங்கள் உள்ளே இருந்தால் வெளில போக சொன்னார். நாங்கள் வெளியில் வந்துட்டோம். உள்ளே அவங்க பையனும் போனான். அப்புறம் சரின்ட்டு போயாச்சு. அவரு எனக்கு தெரியும். அப்புறம் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு காலேஜுக்கு ஃபீஸுக்காக உதவி கேட்டேன், அதுதான் உங்களை வெளியில் போயிட்டு வந்து எனக்கு தந்தார். அது முக்கியம் கிடையாது. அந்த பையனும் கொஞ்சம் நாள் கழிச்சு வெளில வந்துட்டான். உங்கள் பையன் வெளியில் வந்தாங்கன்னு கேட்டேன். உதவி கொடுத்துட்டு தானையா சொன்னாராம், நீ உதவி வாங்கும் போது உன் பையன் பார்க்கவே கூடாது, நீ உதவி கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை பார்க்க வை உன் பையனை. எங்கு உனக்கு சரிசமமான மரியாதை கிடைக்குதோ அந்த இடத்துக்கு உன் மகனை அழைச்சிருப்போம். நீ உதவி வாங்குறதெல்லாம் உன் பையன் பார்க்கக்கூடாதியா. என்ன பழக்கம் அது இல்லையா? இந்த உதவி வாங்குறத பார்த்தா அவன் நல்லா படிப்பான், அதெல்லாம் வீட்டில் போய் சொல்லு, இந்த உதவி வாங்கி தான் இந்த பணத்தை கொடுக்கணும், நீ உதவி வாங்குவதே உன் பையன் பார்க்கக்கூடாதியா அப்படின்னு சொன்ன மாபெரும் மனிதன். என்னுடைய வாழ்க்கையில் அதை இனிமேல் அதை கடைபிடிக்கணும்னு இருக்கு. உண்மையாலுமே சொல்கிறேன், நான் வெள்ளை சட்டை ஆரம்பித்து போட்டதுக்கு காரணமே அவர் தான். அந்த மனசோட வாழ வேண்டாம் ஒரு மனிதன்ட்டு. அப்படி உள்ள ஒரு மாபெரும் மனிதர், அவருக்கு நன்றி. அடுத்து வந்து விஜய் சேதுபதி. எந்த பால் போட்டாலும் அடிக்கிறதுக்கு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் இருக்காருன்னா அவர் தான். ஹீரோ படங்களில் ஹீரோ நடிக்கலாம், இந்த படத்தில் ஹீரோவே நடிக்கக்கூடாதுன்னா ஹீரோவை நடிப்பார் அவர். ஏன்னா அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் மாதிரி ஒரு சிறந்த நடிகர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது இன்னொரு வரம். இன்னொன்று, கவினுக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி பெரிய இடத்துக்கு வர முடியுன்றத வாழும் வரலாறா 2 பேர் இருக்காங்க. அவருக்கு என்னுடைய நன்றி. மற்ற சேத்தன், நம்ம மூணார் ரமேஷ் இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. வேற யாரையாவது விட்டுருந்தானா, அண்ணன் ஐயோ குருநாதர்
ஆடி ராகேஸ்வரன் குருநாதர். அதாவது இந்த காக்க காக்கல ரோடு சாங் ஒன்று இருக்குங்க, இன்னைக்கும் பாருங்க, அதை யாராலையும் தொட முடியாது. எங்க கேமரா போகுது, என்ன வருது, ஐயோ ஐயா தான் அதுக்கு ப்ரொடியூசர். அப்படி அதாவது எங்களுக்கு பிசி சிஸ்டம் கேமராமேன் இருந்தால் அவங்க அசிஸ்டண்ட்லாம் வந்து கேமரா பண்ணுவாங்க, அவங்க இல்லாத நேரத்தில். ரவிகே சந்திரன் இல்லைன்னா இவர் தான் பண்ணுவார். ஏன்னா முகவரி நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன்னா அடுத்த படம் வந்து சிட்டிசன், மேக்ஸிமம் அவர் தான் கேமரா பண்ணார். அண்ணன் ஆர்டி தான் பண்ணார் அந்த படத்துக்கு சிட்டிசன். இன்னொன்று மாஸ்டர்ஸில் சில பேர் இருப்பாங்க, கேமரா மாஸ்டர்ஸு, அதில் அவர் ஒருத்தர். ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக இருக்கிற, வித்தியாசம் காட்டுகிற, உற்சாகமாக இருக்கிற, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டியூட்டில் படித்த மாதிரியே பேசுவேன். அப்படி ஒரு மனசாலும் மிக உற்சாகமான ஒரு மனிதர். அவர் கூட நான் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். வேறு யாரையாவது விட்டுருந்தா பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிங்க. நன்றி, வணக்கம். இந்த மாஸ்க் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும். அப்போ மீண்டும் சந்திப்போம். நன்றி. I was just rehearsing my speech and suddenly called me. um, this is a very, very special day. Iniki ரொம்ப special day. I have waited for this day for almost 2 years and it's happening. It still feels like a dream to be standing here in front of our Namma Vetri sir and all the cast and crew. I am extremely happy for all of us that all the hard work, all the sleepless nights, all the efforts that we have put into this film, it's finally happening. In few days you'll all get to see the film. So it's truly, truly special. I was waiting for the guests to arrive, but I think they're going to come in sometime. I'm looking forward to meet Namma Sethupathi sir. Big fan of him. I wanted to thank Vetri sir for supporting the film and being the guiding force throughout this journey. Thank you so much, sir. I have been your fan. I have been biggest fan of your work, and it's truly, truly special to be associated with you. I am a even more bigger fan of yours for the kind of person that you are. Thank you so much, sir. Thank you. And I want to thank, sorry, I forgot to mention media, press, everyone for coming, taking out time and giving your good energy to us. Without your support, we are nothing. And if you support us like this, artists like me, we feel encouraged to tell more stories, more good stories. So thank you so much. I want to thank my director, Vicky. Where is Vicky? Vicky. Thank you so much for believing in me with Rati. It's a very, very special role for me. And I am so fortunate that I got to play Rati. I got to live her through your vision. It's truly, truly special for me. And I wish all the luck to you, all your hard work and efforts that you've put into this film. It should all be worth it, and you go places and you make more wonderful films ahead. And my co-star Kavin, you've been great co-actor. You've been very dedicated, very focused on set, and it really, really helped me perform better. And thank you so much for being the sweetest co-star. Andrea and me worked on one Telugu film. Modala Telugu screen la, ipo Tamil screen la. So it's very, very exciting that we are sharing this screen space again. We couldn't be together in any scene in this film, but I'm very happy that I'm part of your production. And many congratulations. I hope you produce more great films ahead, and wish you all the success. And our man of the day, Chukkalingam sir, where are you? I can't see him. Is he here? No. So I want to thank you, sir, for all the burden that you have taken on your shoulder and carried this film this far.
I just wish all the luck to you, all the success to you. I hope you continue to make great cinema and you continue to create some really solid content for all the creators. G.V. Prakash sir, thank you. Thank you for giving me my first ever dance number. This is the first time in my 7 years of career I'm dancing on screen, and it's only because of you. Thank you. எனக்கு என்னோட full beautiful jolly songs for giving me. I was thinking that I'll speak few lines in Tamil, but it was so sudden I'm forgetting everything. Sorry madam, next time na first email amchita appo ungala koopudren madam. Don't call me first one to promise speak. Next event next time give me little time. I'll give you, I to promise rehearse you. again. And our DOP sir, RD sir, thank you so much for giving us fantastic visuals, and you are the sweetest person on set. You have uplifted me. You have said some really great things which encouraged me to do better, and thank you for all of us to look amazing, and especially for making me look beautiful. I felt beautiful. I hope I'm not forgetting anyone. To the entire cast and crew as a master, thank you for choreographing my first ever dance number. You and your team, thank you so much. I hope I didn't trouble you. I tried to match up to your expectations, and I hope I did well. Thank you, sir. To cast and crew, big shout out. I really hope all the hard work, all the love that we have poured into this project, it is received and perceived well with the audience. They love us, they accept us, and yeah, thank you so much. Romba nandri. I really hope I'm not forgetting anyone's name, but if at all by mistake, please know that you all are in my heart, and thank you. 21st cinema theater, 21st November theater la paakanam. Thank you. Romba nandri. Thank you so much. Romba thanks. எல்லாருக்கும் நன்றி. ஒர்க் பண்ண கூட கோ ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு சேர்த்துக்கா. அடுத்து அண்ணன் பேசுவார். நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நிறைய பெரிய வெற்றி படங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஹீரோவாக வேலை பார்த்த நண்பர் சகோதரர் சொக்கலிங்கம் இந்த படத்தில் ப்ரொடியூசராக இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்களுடைய இந்த படத்துக்கு விஷஸாக இருந்து எல்லாத்தையும் விஷ் பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்து எங்கள் இயக்குனர் வெற்றிமாறன் சாருக்கு அந்த சொக்கலிங்கன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். நன்றிண்ணா, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கட் செங்குட்டுவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜிவி சார். ஏன்னா என்ன உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது சார், ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு படம் மதிமாறனில் நீங்கள் எங்களுக்காக 2 பாட்டு எனக்கு பாடி கொடுத்தீங்க. எனக்காக இல்லை, மந்த்ரா வீரபாட்டியன் சாருக்காக பாடி கொடுத்தீங்க. ஸோ அப்போ எப்படியும் எப்படியாவது உங்களை நேரில் பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். இந்த படத்தோட இதை பற்றி அடுத்த ஆடியோ லைன்ஸில் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுறேன் சார். நெக்ஸ்ட்டு வந்து கவின் சார். கவின் சார், நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்கள் க்ரோத் வந்து நான் எப்போலேருந்தே அதாவது நீங்கள் க்ரோ ஆகிறத தாண்டி நான் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்து இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து நின்று நடிக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா மேடம், நான் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. இந்த படத்தில் அங்கங்கே எனக்கு டைலாக்ஸோ ஏதோ கம்ஃபர்டபுளாக நிறைய சீன்ஸ்லாம் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆண்ட்ரியா மேடம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் மேடம். தென் டைரக்டர் விக்கி, நான் அவரை பற்றி நிறைய பேசணும், ஸோ இங்கே டைம் இருக்காது, ஸோ கம்மியாக சொல்லிடுறேன். அவரோட இன்ஸ்டா ஐடி வந்து சின்ராஸு. 21ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. அப்புறம் வெற்றி சார் நான் ஃபஸ்ட்டு வெற்றி சார் முன்னாடி நடிச்சு காட்டணும்னு சொல்லி ஒரு ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணி ரெடியாக இருந்தேன். இது வரைக்கும் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ண நினச்சேன், சார் முன்னாடி நடிச்சு காட்ட முடியல. பட் நான் சாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து மாஸ்கோட ஃபஸ்ட் டே ஷூட்டில் தான். சார் வந்து அந்த ஃபஸ்ட்டு கிளாப் அடித்து ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறதுக்காக வந்தாங்க. நான் வந்து நடிச்சு காட்டலாம்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட் ஷாட் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சார் முன்னாடி எப்படியாவது நடிச்சிடும்னு சொல்லி ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 2ஆம் நாள் நம்மளுக்கு எல்லாமே லேட்டாக தான் நடக்கும், ஆனால் நடக்கும். அது மாதிரி இன்னொரு நாள் சார் முன்னாடி நடிச்சு காட்டும் போது நானே போய் கேட்டால் நல்லா நடிச்சனான்னு கேட்டால் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு, சார் இந்த டபுள் கேமரா செட்டப்பில் நான் எதுவும் ஒரு ஓவர்லாப் பண்ணிட்டேன்னா அப்படின்னு கேட்டேன். சரி இல்லைப்பா அதெல்லாம் நல்லா தான் பண்ணேன்னு சொல்லுவார்னு நினச்சேன். ஆனால் சார் வந்து
ஓவர்லாப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஒன் மோர் கேட்பேன் அப்படின்னாரு. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 10 steps பேக். அதுலேருந்து நிறையா வாட்டி சார் முன்னாடி நடிச்சிருக்கேன். நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னதில்லை, அதே மாதிரி நல்லா நடிக்கலைன்னு சொன்னதில்லை. அந்த செகண்டு உள்ளதை வந்து நல்லா எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக பெரிய ஆளாக வந்துடுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இன்னும் நிறைய பேர் தேங்க்ஸ் சொன்னோம், நான் சொன்னால் சொல்லிகிட்டே இருப்பேன். டேஞ்சர். தேங்க்யூ ஸோ மச் சார்.